வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா யூலர் யூலர் மெத்தட். ஏற்கனவே நம்ம வந்து டெய்லர் மெத்தட் பார்த்துட்டோம். ஸோ யூலர் மெத்தடில் 2 கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனுடைய கண்டினியூஸாக இன்றைக்கி யூலரில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 2 மார்க் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்படியும் 2 மார்க் கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 2 மார்க்ஸில் கேட்ட கொஸ்டின் யூலர் மெத்தட். யூலர் மெத்தட் வந்து 8 மார்க்கில் மட்டும் வராது. யூலர் டெய்லர் மெத்தட்லேருந்து சின்ன சின்ன கான்செப்ட் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தெரியுதா அப்படி டெஸ்ட் பண்ண கூட நம்ம 2 மார்க்கில் செய்யலாம் கேட்கலாம். ஸோ அந்த வரிசையில் தான் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசிங் யூலர் மெத்தட் சால்வ் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒய் டேஷ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் என்ன? ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை எடுத்துறது தெரியணும். இந்த மெத்தட்ஸில் எல்லாமே வந்து டேட்டா எடுத்துறது தெரியணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா நல்லா தரவா தெரியும். 2 விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளமே செய்யணும். கரெக்ஷன் வைக்கிறவங்க அதான் பார்ப்பாங்க. அப்போ கிவன் நீங்கள் அப்படி ஷார்ட்டாக வந்துடும் ஆன்சர். நம்மளாம் கிடையாது. கிவன் ஒய் டேஷ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதலாம். இல்லைன்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். எப்படின்னா டிஒய் டிஎக்ஸ் எழுதினாலும் ஒன்று தான், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதினாலும் ஒன்று தான். மைனஸ் ஒய் ஓகேவா. உள்ள இருக்கிற வேல்யூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. உள்ள இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, வெளியே இருக்கிறது ஒய் வேல்யூ. உள்ள இருக்கிறது எக்ஸ் நாட்டு, வெளியே இருக்கிற ஒன்று வந்து ஒய் நாட். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ரைட். அடுத்து இதில் ஹச் வேல்யூ நமக்கு தெரியணும். ஹச் வேல்யூ தெரியறதுனால நம்மளால எடுத்துக்கிடுவோம். வி டேக் ஹச் சின்ன வேல்யூ எடுக்கணும். 0.1. h equal to 0.1. அப்போ ஃபார்முலா பை யூலர்ஸ் மெத்தட். யூலர் என்ன சொல்றாங்க? yn plus 1 equal to yn plus h into f of xn comma yn. ஓகேவா? comma n equal to 0, 1, 2 etc. comma etc. இப்போ n equal to 0 அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n equal to 0 அப்ளை பண்றோம். y 1 கிடைக்கும். ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்சா போதும். அப்ளை பண்ண தெரியுதா? அவ்வளவுதான். சால்வ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். y 0 n equal to 0. புட் n equal to 0. அப்போ y1 equal to y0 plus h வேல்யூ என்ன? எழுதிடுவோம். x0, y0. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து அப்ளை பண்ணுவோம். ஸ்டென் அப்ளை பண்ணலாம். y0 வேல்யூ தெரியுமா? 1. h வேல்யூ தெரியுமா? 0.1. f of x0, y0. f of xy minus y எழுதலாம். அப்போ f of x0, y0 எப்படி எழுதலாம்? minus y0 எழுதலாம். அடுத்த ஸ்டெப்ல y0 வேல்யூ அப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? y0 வேல்யூ என்ன? 1. y0 வேல்யூ 1. அப்போ மைனஸ் இருக்கிறனால minus 1. அப்போ 1 minus 0.1. ஏன்னா ஒரு 1ல ஒரு பாயிண்ட் குறைஞ்சா 0.9 நமக்கு ஆன்சராக வரும். அவ்வளோதான். இதுதான் y1. அவ்வளோ. ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா அது அப்ளை பண்ண தெரியுதா? ஓகேவா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப் அப்ளை பண்ணி காமிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? இது 2 மார்க்கில் இப்படியும் கேட்குறாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, பெரிய ப்ராப்ளம் நடத்தி 2 மார்க்ஸில் இது வராது சொல்லக்கூடாதுல. 2 மார்க்ஸில் எப்படி வச்சுக்கலாம் கேட்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.